டியர். தீபிகா, அர்ஜுன் 2 பேரையும் சேர்த்து டியர் அப்படின்னு வச்சிருக்காங்க. நல்ல ஒரு லவ் ரொமான்டிக் மூவி இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு வரல. ஐஸ்வர்யா ராஜேஷ், ஜிவி பிரகாஷ் காம்பினேஷனே நமக்கு அக்கா தம்பி மாதிரி இருந்தது. அதே மாதிரி குட் நைட்டுக்கு இருக்க அதே கான்செப்ட் இவங்க வச்சிருந்தாங்க. பட் அந்த கான்செப்டாவே இவங்க போயிருந்தாலே படம் ரொம்ப நல்லா பெட்டரா இருந்திருக்கும். சீனுக்கு சீனு கான்செப்ட் டிவியேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு சைடு அம்மாவோட கதை போகுது, ஒரு சைடு ஃப்ரெண்டோட கதை போகுது. அன்வான்ட் ஸ்டோரிஸ் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. நரேஷன்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவங்க இருந்திருந்தா இந்த படம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்திருக்கும். சாங்ஸ் ஒரு பெரிய லேக், தேவையே இல்லை. எல்லா இடத்துலயுமே சாங்ஸ் வந்து அன்வான்டா வர மாதிரி இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு தோணுச்சு. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷே சும்மா சும்மா காமிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கான ஸ்கோப்பும் ஒன்றுமே இல்லை படத்தில். அன்வான்ட் ஃபைட்ஸு, அவங்களோட ரொமான்டிக் நம்ம கன்வே ஆக மாட்டேங்குது, அவங்களோட லவ் நம்ம கன்வே ஆகல, எதுவுமே ஒரு எமோஷனல் கனெக்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வாரம் ஜிவி பிரகாஷ் எஃபோர்ட் போடுறாரு. பட் அவருக்கு கரெக்டாக ஒரு படம் அமைய மாட்டேங்குது. இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் கொடுக்க ரேட்டிங் 5-2. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போகிற ரிவ்யூஸ் உங்களுக்கு ஒரு